Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 18th to 21st July 2025. The first article related to the Codex Alimentarius Commission. Codex Alimentarius Commission. இதோட எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் இந்தியா வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக தெர் இஸ் அ சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ். ஸோ WTOவில் it came into existence Jan 1st 1995 when WTO வந்து உருவாகும் போது there's an agreement sanitary and phytosanitary measures. இது எதுக்கு அப்படின்னா இது ரிலேட்டடாக இன்னொரு ஆர்டிக்கிள் இருக்குது. எதுக்கு அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் பர்பஸுக்காக ஹியூமன்ஸ், அப்புறம் பிளான்ட்ஸ், அப்புறம் அனிமல்ஸ். கோடெக்ஸ் வந்து ஹியூமன்ஸோட ஃபுட்டை வந்து அடல்ட்ரேஷன் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக. ஸோ ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் அதிகமாக பயன்படுத்தினா இட் கேன் பி பேண்ட். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதாக கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ். ஃபார் பிளான்ட்ஸ் இட் இஸ் ஸோ வில் சி. ஸோ ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. ஸோ கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தெர் இஸ் அ கமிஷன் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 1963. ஸோ இதுக்கு முன்னாடி WTO மெஷர்ஸ் அது அக்ரிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி திஸ் கமிஷன் வாஸ் கிரியேட்டட் டு ப்ரொடெக்டிங். அதுக்கு பிறகு தான் WTO நார்ம்ஸில் இதை கொண்டு வராங்க. சரியா? ஸோ 1963 ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அண்ட் தென் ரோம், இட்டலி இஸ் அ ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் சரி வேர்ல்டு கண்ட்ரீஸும் சரி இதில் வந்து there is an executive committee. 189 members are there in this commission plus European Union. இதில் ஒரு 24 மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 32லேருந்து 24லேருந்து 32 இருக்கும். அவ்வளோ பேர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ பார்ட். இந்த வாட்டி நம்ம சேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து பேன் பண்ணப்படணும், இது வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பெரண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற இதில் முடிவெடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட் ஹேப்பன்ட். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹைஜீன், ஃபுட் அடிட்டிவ் அண்ட் கண்டாமினேஷன், ரெசிடியூஸ் இன் தி வெட்டினரி ட்ரக்ஸ், அப்புறம் லேபிளிங் த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அது வந்து இந்த என்னென்ன இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற லேபிள் பண்ணுறது. ஸோ FS ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுக்கும் வந்து அதோட நார்ம்ஸு இதில் கரெக்டாக. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் ஒரு கொள்கைகள் வச்சுருப்பாங்க. எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஒரு காமன் ஃபுட் ப்ரொடெக்ஷன். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தே கேன் பேன் அண்டர் தி சானிட்டரி அண்ட் பைட்டோசானிட்டரி மெஷர்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. இந்த மினரல் இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய டாக்ஸின் தட் இஸ் கெமிக்கல்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு நிலை வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் இஸ் அலோவிங் ஃபார் அ பர்சன்டேஜ், சர்டன் பர்சன்டேஜ். அமெரிக்கா வில் நாட் அலோவ் இட் ஃபார் த சர்டன் பர்சன்டேஜ். அப்படின்றப்போ ஒவ்வொரு கண்ட்ரி ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி ட்ரேட், ஃபுட்டு ட்ரேடை வந்து பாதிக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் ஒரு யூனிஃபைடு வந்து கிரியேட் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு WTO வந்ததுக்கு பிறகு அது WTOக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ தட்ஸ் அ நியூஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஸ்வச் சர்வேக்ஷன். ஸ்வச் சர்வேஷன்ன்றது ஸ்வச் பாரத் மிஷன் 2016 இட் கிரியேட்டட். ஸ்வச் பாரத் மிஷன் வந்து அர்பன் கேட்டகரியில் there are 2 missions. அது டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும், அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ 2016 இட் வாஸ் லான்ச் ஸ்வச் சர்வே. ஸோ இது எதுக்கு அப்படின்னா எந்த சிட்டிஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஸ்வச் பாரத் மிஷனில் அந்த சிட்டிஸுக்கு வந்து ஹானர் வில் பி ப்ரொவைடட். சரி, ரேங்கிங் கொடுக்குறாங்க, அப்புறம் அவார்ட் வில் பி ப்ரொவைடட். ஸோ அண்டர் திஸ் இப்போ அகமதாபாத் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில், இண்டோர் வந்து சூப்பர் ஸ்வச் பாரத் சூப்பர் லீக்கில் இருக்காங்க. இப்போ தொடர்ந்து 7 வருஷமாக தே ஆர் பெர்ஃபார்மிங் இன் த ஃபஸ்ட் கேட்டகரி. அதனால் அவங்கள வந்து தனியாக கொண்டு வந்திருக்காங்க. அகமதாபாத், போபால், அப்புறம் சூரத். ஸோ இதெல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ பாப்புலேஷன் வைஸில் பிரிக்கிறாங்க. முதல்ல எடுக்கும்போது இந்த ஸ்வச் பாரத் சர்வே எடுக்கும்போது 75 சிட்டிஸ் தான் எடுத்தாங்க. 73ன்னு நினைக்கிறேன், 73 இல்லை 75ன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் 73 சிட்டிஸ் எடுத்தாங்க.
இப்போ அது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு 4500 அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து இந்த சர்வேல கவர் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 12 கோடி பாப்புலேஷன். அதில் மேக்ஸிமம் ஏரியாஸை வந்து சர்வேஸில் கவர் பண்ணுறாங்க. ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஜோனாக இருக்கணும். அப்புறம் வேஸ்ட் செக்ரிகேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். வேஸ்ட் செக்ரிகேஷன் அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர். சிட்டிசன்ஸ் ஃபீட்பேக் வில் பி டேக்கன். அப்புறம் ஓடிஎஃப் ப்ளஸ் இருக்குது, ஓப்பன் டெஃபிகேஷன் ப்ளஸ் யூரினேஷன் ஃப்ரீ ஜோன்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி. அப்புறம் கிளீன்லினஸ் இன் பப்ளிக் ஏரியாஸ், அதன் அடிப்படையில் தான் இந்த சர்வே வந்து கொடுக்கப்படுது. சிட்டிசன்ஸ் ஃபீட்பேக்கை எடுக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பொறுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் அகமதாபாத் அண்ட் குஜராத் இஸ் அ டாப். அகமதாபாத் அண்ட் சூரத் 2 ஸ்டேட்டில். அப்புறம் போபால், அதுக்கு முன்னாடி இண்டோர் இருக்குது சூப்பர் லீக்கில். சரியா? அப்புறம் கார்பேஜ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஸ்டார் ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டார் வில் பி ப்ரொவைடட், ப்ளஸ்ஸு கூட ஸ்டார் வில் பி தேர். ரெண்டு புரிஞ்சுங்க. ஓடிஎஃப்னா நார்மல் ஓப்பன் டெஃபிகேஷன், ஓடிஎஃப் ப்ளஸ் அப்படின்னா யூரினேஷன் ஃப்ரீ, டபுள் ப்ளஸ்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வரும். அது மாதிரி ஸ்டார் ரேட்டிங், கார்பேஜ் ஃப்ரீ, அதெல்லாமே கேட்பாங்க கொஸ்டின்ஸில். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கிராஸ் பார்டர் டெரரிசம். கிராஸ் பார்டர் டெரரிசமில் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், டிஆர்எஃப். இப்போ வந்து அமெரிக்கா வந்து அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பேண்ட் அவுட்ஃபிட் குளோபல் டெரரிஸ்டில் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெல்கம்டு ஒன் ஃப்ரம் இந்தியன் சைட். ஏன்னா இவங்க வந்து டெரரிஸ்ட்டாக இன்னும் டினோட் பண்ணப்படலை இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக. ஃபஸ்ட் டைம் த டெரரிஸ்ட் ஃப்ரண்ட், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் வந்து யூஎஸ் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காங்க. குளோபல் டெரரிஸ்ட் குரூப் அவுட் சைட் அமெரிக்கா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்குள்ளாடியே அவங்களுக்கு கிடையாது ப்ராப்ளம். ஸோ ஈவன் லைக் அது நெய்ம் பண்ணப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு இந்தியன் சைடில் இருந்து. ஸோ இனி யூஎன்எஸ்சியில் நம்ம இவங்களை வந்து லிஸ்டிங் பண்ண முடியும், குளோபல் டெரரிஸ்ட் லிஸ்டிங்கில். அப்போ சாங்ஷன்ஸ் போட முடியும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்றது கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்னா எல்லை கடந்து நமக்கு தாக்குதல் நடத்தக்கூடியது. ஸோ வி ஹேவிங் பார்டர், தட் இஸ் ஆர்ம்டு இன்கர்ஷன், ஸ்மக்லிங் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். சைபர் அட்டாக்ஸும் அதிகமாக இருக்குது கிராஸ் பார்டர் அட்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்தியா பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா 3300 ஷோ த டேபிள் 3324 323 kilometers total border area. குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியா. ஸோ அது பார்டர் வருது நமக்கு. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்ஸ் வந்து லஷ்கர் இ தொய்பா, இந்தியாவுக்கு எதிராக இருக்கவங்க, ஜெய்ஷே முகமது, த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். அது மாதிரி இந்தியா பங்களாதேஷ் பார்டர் எடுத்திங்கன்னா அதுதான் நமக்கு பார்டரில் அதிகம். இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் 4096 கிலோமீட்டர்ஸ். வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோராம், இதெல்லாமே நம்ம இதில் படிச்சிட்டோம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில். அண்ட் தென் இல்லீகல் மைக்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய அட்டாக், அது மாதிரி ஸ்மக்லிங் பண்ணுறது அதிகம் இந்த ஏரியாஸில். அது மாதிரி இந்தோ நேபாள் பார்டர் ஏரியானா 1751 கிலோமீட்டர்ஸ், தேர்ட் ஹையஸ்ட் ஏரியா. ஸ்மக்லிங் அதிகம், ஸ்மக்லிங் இந்த ஏரியாஸில் அதிகமாக பண்ணுறாங்க. அது மாதிரி இந்தோ மியான்மர் எடுத்துன்னா 1643 டோட்டல் பவுண்ட்ரி. தட் இஸ் என்எஸ்சிஎன் உல்ஃபா அமைப்புகள். இப்போ ரீசெண்டாக நடந்த தாக்குதல் உல்ஃபா தீவிரவாதி அமைப்பு மேலே தான் நம்ம தாக்குதல் நடத்தினோம். பார்டர் ஏரியாவில் மியான்மர் பார்டரில் இருக்காங்க. அது மாதிரி இந்த பூட்டான் வந்து 699 கிலோமீட்டர்ஸ். அசாம், அருணாச்சல் பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், இங்கேயும் மிலிட்டன்ட் அவுட்ஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ராயல் இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மியும் ராயல் பூட்டான் ஆர்மியும் சேர்ந்து ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மியான்மரில் வி கண்டக்டட் ஆப்ரேஷன் சன்ரைஸ் வித் மியான்மர் ஃபோர்ஸ் கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிராஸ் பார்டர் டெரரிசம் இந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்குது அப்படின்றது இதில் நீங்கள் தெரிஞ்சு. அது மாதிரி மேரிடைம் ரூட்டில் நமக்கு 26/11 அட்டாக், நவம்பரில் நடந்த அட்டாக். ஸோ 2008 வி ஹேட் அன் அட்டாக். ஸோ அது வந்து மேரிடைம் செக்யூரிட்டியை நம்ம கொஸ்டின் பண்ணிச்சு. ஸோ ரீசன் கிராஸ் பார்டர் டெரரிசம் நமக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட பார்டர் வந்து ஓப்பன் பார்டர்ஸ், போரஸ் பார்டர்ஸ். ஸோ பங்களாதேஷ் கூட நமக்கு இருக்கக்கூடிய ஓப்பன் பார்டர்ஸ். அது மாதிரி அடிக்குவேட் பார்டர் மேனேஜ்மெண்ட் நமக்கு கிடையாது. ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம், தட் இஸ் பாகிஸ்தான் வந்து அதிகமாக ஐஎஸ்ஐ, தட் இஸ் இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ட், அவங்களோட வேலை வந்து இந்தியாவுக்கு உள்ள தாக்குதல் நடத்துறது. ஸோ அவங்க தான் இந்த குரூப்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. போரஸ் பார்டர் நான் சொன்ன மாதிரி ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், தட் இஸ் காஷ்மீர்லேருந்து லோக்கலில் இருந்து நம்ம இந்தியாவிலேருந்து இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு திருப்பி அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியாவுக்குள்ளே வரும்போது நமக்கு சந்தேகம் வர்றது கிடையாது. அவங்கள வச்சு தான் தாக்குதல் நடத்துகிறாங்க அதிகமாக. அது மாதிரி வி ஹேவிங் கரப்ஷன்ஸ் இன் தி கவர்மெண்ட். ஸோ
ஸோ இராணுவமும் இல்லை பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவங்களும் நிறைய இடத்துல தீவிரவாதிகளை உள்ள அனுப்புறதுக்கு பணம் வாங்கிட்டு விடுறது, இல்லீகல் ஸ்மக்லிங்க்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெக்ஸஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். கான்சிக்வன்ஸ் எடுத்துன்னா நமக்கு அதிகமான எக்கனாமிக் டிசரப்ஷன் உருவாகுது. இப்போ தாக்குதல் நடத்துனதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ்னால உங்களோட பங்கு வர்த்தகம் விழுந்தது. அது மாதிரி பீஸ் அண்ட் செக்யூரிட்டியில் ப்ராப்ளம், டிசரப்ஷன், லாஸ் ஆஃப் சிவிலியன் லைஃப்ஸ், இதெல்லாமே நீங்கள் கான்சிக்வன்சஸ். நாளைக்கு கொஸ்டின் இதில் தான் வரும். சரியா? இதில் இன்னொரு டாபிக் நான் சொல்கிறேன். அது மாதிரி லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் செட் பேக். நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக பண்ண முடியாது. இப்போ காஷ்மீரோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா டூரிஸ்ட் பீப்புளை நம்பி தான் அவங்க இருக்காங்க. ஸோ யாரும் போக மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை கவுண்டர் பண்ணுற நம்ம என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்துருக்கோன்னா, மிலிட்ரி அண்ட் ஹார்ட் பவரை வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதிகமாக. நம்ம இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்துனது, பாலாகோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, உரி அட்டாக்கு பிறகு நம்ம நடத்தின சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறோம். ஸ்ட்ரென்தனிங் த இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸுக்கு பிறகு நம்ம என்ஐஏ, தென் ரா டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தனிங் பண்ணது. அது மாதிரி நாட்கிரிட் அப்படின்ற அமைப்பு 2008 அட்டாக் பிறகு தான் நம்ம உருவாக்கணும். நேஷ்னல் செக்யூரிட்டி என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் 2008 அட்டாக்கு பிறகு தான் உருவாக்கணும். ஸ்மார்ட் ஃபென்சிங் பயன்படுத்துகிறோம். டெக்னாலஜி வைஸில் ட்ரோன்ஸ் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் கண்காணிக்கிறதுக்கு. கோஸ்டல் செக்யூரிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் லாட் ஆஃப் பேட்ரோலிங் ஷிப்ஸ் நம்ம கிரியேட் பண்ண, இண்டிஜினியஸாக நம்ம உருவாக்கியிருக்கோம். தீஸ் ஆர் த திங்ஸ் இன்னும் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ நாளைக்கு கொஸ்டின்ஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும். த நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ் ரைட்ஸ். கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட். தெர் இஸ் அ ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2008 இட் வாஸ் கிரியேட்டட். 2006 இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இந்த ட்ரைபல் பீப்புள்ஸோட வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் லைக் யூஸ் பண்ணுறதுக்கான உரிமைகளை கொடுக்கறது. இப்போ அதர் ஃபாரஸ்ட்டை விட லைக் டெவலர்ஸ், அதர் ஃபாரஸ்ட் ட்ரைபல் டெவலர்ஸ், அதுவும் இதில் வரும். எஃப்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் ட்ரைப்ஸ் பீப்புளோட வாழ்வாதாரங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. காடுகளில் அவங்க வந்து தங்கலாம். they can stay there, they can use the minor forest produce. இப்போ இதில் வந்து கிராம சபா is there, that is பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு scheduled tribes areas. அதன் அடிப்படையில் இந்த கிராம சபா அமைக்கப்பட்டு, இந்த கிராம சபா has the power to இந்த ஏரியாஸில் இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் மேனேஜ் பண்ணுறது. அப்படின்னா இவங்க எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறது. அங்கே அவங்க ஏரியாஸுக்குள்ளே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா இந்த கிராம சபா ஹேஸ் த பவர் டு இம்ப்ளிமெண்ட். எஃப்ஆர்ஐ ஆக்டில் செக்ஷன் 3 கிளாஸ் 1 இந்த கிராம சபா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் தேவர் கிவன் பவர்ஸ். மைனிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும்னா, அங்கே டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் த பவர். இப்போது சத்தீஸ்கரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜார்க்கண்ட், செக் த ஹெட்டிங், சத்தீஸ்கர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிராம சபாவுக்கு பவர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பவரை வந்து இப்போ அவங்க கவர்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாற்றிருக்காங்களாம். அது வந்து சட்டத்தில் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிராம சபாவுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ், அந்த ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பவர் எல்லாமே கிராம சபா கிட்டே இருக்குது. அதை எடுத்திருக்காங்க, அதான் நியூஸ். ஸோ தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். இதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வரும். நாளைக்கு 2 டாபிக் சொல்லி, கிராஸ் பார்டர் டெரரிசம், கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசர்ச், கொஞ்சம் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் இந்தோ யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது வந்து ஸ்டாலில் இருக்குது. அதுக்கான ரீசனும் சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ். சேம் திஸ் கோடெக்ஸ் அல்மெண்டாரியஸ் இஷ்யூ, அஃப்லோடாக்சின்ஸ் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து உணவுப் பொருட்களில் நம்ம குறிப்பிட்ட அளவோடு அதிகமாக இருக்கிறனால அவங்க வந்து அதை வந்து குறைக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா ட்ரேடிங் நம்ம சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வி ஆர் ஃபாலோயிங் தி கோடஸ் அல்மெண்டேரியஸ் ஃபாலோ பண்ணுறோம், ஈவன் தோ தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் இட். அதனால் இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஸ்டாலில் இருக்குது. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நம்ம யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து 4.5 பில்லியன் எக்ஸ்போர்ட் மட்டுமே நம்ம பண்ணுறோம். அக்ரி ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் காஃபி, டீ, ஸ்பைசஸ், ரைஸ், இதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். தென் சிம்லிசெல், there is a stem cell. ஆக்சுவலாக டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான டயபெட்டிஸ், டைப் 1 டைப் 2 இருக்குது.
டயபெட்டிஸ் அப்படின்றது சர்க்கரை நோய்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக என்னென்னா பேன்க்ரியாஸில் இன்சுலின் வந்து சுரக்கிறது. இந்த இன்சுலின் வில் கண்ட்ரோல் தி குளுக்கோஸ் இன் அவர் பாடி. எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து கன்வெர்ட் பண்ணும் ஃபேட்டாக. அதுக்கு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் லிவரில் சேவ் பண்ணி வைக்கிறது, அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து டைப் 1 டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் வந்து சுரக்காது. ஸோ நோ யூஸ் ஆஃப் இட். ஸோ நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். டைப் 1 பொறுத்த வரைக்கும் இன்சுலின் வந்து அவுட் சைட், அப்படி தான் சர்வை பண்ண முடியும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த இன்சுலின் வந்து பேன்க்ரியாஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறது மெயின் ரீசன், இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது. இந்த பேன்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆட்டோ இம்யூன்ஸ் கிரியேட் ஆகி நம்மளோட இம்யூனிட்டியை வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிவரில் இருக்கக்கூடிய ஐஸ்லெட்ஸ் அப்படின்ற செல், தெர் இஸ் அ செல், நம்ம பாடி எவ்ரி திங் இஸ் மேடப் ஆஃப் ஸ்கின் செல், பிரெயின் செல், எவ்ரி திங் இஸ் மேடப் ஆஃப் செல்ஸ். அப்போ அந்த செல்லை டிஸ்ட்ராய் பண்ணும்போது ஐஸ்லெட்ஸ் அப்படின்ற செல், இட்ஸ் அ பேன்க்ரியாஸ் செல், அந்த செல் தான் என்ன பண்ணுது, உங்களுக்கு இன்சுலினை சுரக்கிறது ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் பேன்க்ரியாஸ். அப்போ இது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால ஐஸ்லெட்ஸ் வந்து அந்த செல் வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. டிஸ்ட்ராய் ஆகுறதுனால அதெல்லாம் சுரக்க முடியலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக சிமி செல் அப்படின்ற ப்ளூரிபொட்டன்ட் செல், ப்ளூரிபொட்டன்ட் செல், ஸ்டெம் செல்னால் தெரியும்ல, வி ஹேவிங் ஸ்டெம் செல்ஸ், பாடிக்கு ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே யூ ஹேவிங் ஸ்டெம் செல்ஸ். எக்ஸாம்பிள் பிரெயின் செல், பிரெயின் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் ஹாவ் அ ரூட் செல்லுன்னு சொல்லலாம், ஸ்டெம் செல் அப்படின்னு பேர். இந்த பிரெயின் செல்லை க்ரியேட் பண்ணக்கூடிய செல்ஸ் இந்த ஸ்டெம் செல்லேருந்து தான் ஒரிஜினேட் ஆகும். நம்ம ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்கின்னில் நம்ம செல் டேமேஜ் ஆச்சுன்னா புதிய செல் உருவாகும். எதுலேருந்து உருவாகும்னா இந்த ஸ்டெம் செல்லேருந்து. வி ஹேவிங் லாட் ஆஃப் செல்ஸ், சரியா? அது மாதிரி ஸ்கின் செல் இருக்குது, கிட்னி செல் இருக்குது, லிவர் செல் இருக்குது. லிவர் செல் தான் நான் இப்போ சொன்னது. ஸோ இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெம் செல் இருக்கும். அது மாதிரி நம்மளோட உடம்பு நம்ம ஒரிஜினேட் ஆகும்போது தெர் இஸ் அ ப்ளூரிபொட்டன்ட் ஆர் டோட்டிபொட்டன்ட் செல். தட் இஸ் பிளாஸ்டோசிஸ்ட் நடக்கும்போது நம்மளோட தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் இஸ் அ டோட்டிபொட்டன்ட். அப்படின்னா என்ன செல்லை வேணால் அதுலேருந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிரெயின் ஸ்டெம் செல்லேருந்து பிரெயின் செல்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட்னா அது ஒரிஜினேட் ஆகுறது, ப்ரொடியூஸ் ஆகுறது. தென் ஸ்டெம் செல், ஸ்கின் ஸ்டெம் செல்லேருந்து ஸ்கின் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். பிரெயின் செல், கிட்னி செல் எல்லாத்துக்குமே அந்தந்த செல் தான். ஆனால் டோட்டிபொட்டன்ட் செல்ஸ் கேன் ப்ரொடியூஸ் எனி செல்ஸ், ஜென்ரேட் எனி செல்ஸ். ஸோ இப்போது இதை லேபில் வச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் ஷிமனாக்கோ எமனாக்கா அப்படின்ற, தட் இஸ் 2012 அவருக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க மெடிசனில். அது எதுக்கு அப்படின்னா ஷிமனாக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூரிபொட்டன்ட், தட் இஸ் இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ். ப்ளூரிபொட்டன்ட் அப்படின்னா லேபில் வச்சு நார்மல் செல்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி ஸ்டெம் செல், பிரெயின் ஸ்டெம் செல்லாக மாற்றுறது. ஏதோ ஒரு செல்லை, இப்போ ஸ்கின்னோட ஸ்டெம் செல்லை யூ கேன் இன்டியூஸ் டு ப்ரொடியூஸ் ஜென்ரேட் பிரெயின் செல்லை க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செல் வந்து உருவாக்கியிருக்காங்க, ஸ்டெம் செல், தட் இஸ் சிம்லி செல் அப்படின்னு பேர், விச் கிரியேட் தி ஐஸ்லெட்ஸா இல்லை ஐஸ்லெட் அப்படின்ற செல்ஸை வந்து க்ரியேட் பண்ணும், ப்ளூரிபொட்டன்ஸ். இதை வந்து பாடியில் வச்சு செக் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 83% இட்ஸ் அ சக்ஸஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இனிமேல் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் தான் இன்சுலின் காலமுறை இன்சுலின் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது. இதை இப்போ வைக்கும்போது என்ன ஆகும், லிவரில் திருப்பியும் பேன்க்ரியாஸில் இன்சுலின் ப்ரொடியூஷன் ஆகும், சுகர் கண்ட்ரோல். அதான் 83% தட் இஸ் அ சக்ஸஸ். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இது ரிப்போர்ட் தான், இன்னும் அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வரல அவங்க. ஆனால் அது வரும்போது நீங்கள் வந்து இன்சுலின் பதிலாக இந்த ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணால் இட் கேன் ரீஜென்ரேட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி மைட்டோகாண்ட்ரியல் டொனேஷன் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் யூகேல 3 parent பேபி சிஸ்டம். 3 parent பேபி சிஸ்டம் இஸ் அ சயின்டிஃபிக்கல் திங் தான். இப்போ எக்ஸாம்பிள் தர் இஸ் அ லைக் மேல்லேருந்து யூ ஆர் லைக் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கு பிறகு there is a formation of fusion. Sperm cell will enter into the ovum, that is it have mitochondria. ஸோ இங்கே என்ட்ரு ஆகும். என்ட்ரு அப்புறம் சைகோட் ப்ராசஸ் நடக்கும்.
இப்போ இது டிஃபெக்டட் மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குறைபாடுகள் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியல் டிஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைகோட் உருவானதுக்கு பிறகு இந்த சைகோட்டில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸை மட்டும் இந்த ஸ்பெர்ம் லைக் சேர்ந்ததுக்கு பிறகு இன்ஃபியூஸ் ஆனதுக்கு பிறகு தெர் இஸ் அ சைகோட் ஃபார்மேஷன். இந்த இதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா விட்டுட்டு இந்த சைகோட்டை மட்டும் தனியாக எடுப்பாங்க. அண்ட் ஒரு தேர்ட் பேரண்டோட ஓவம், தேர்ட் பர்சனோட ஃபீமேலோட ஓவம் எடுப்பாங்க, எக்ஸெல். அதில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா விட்டு இந்த நியூக்ளியஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நியூக்ளியஸை இதில் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு பிறகு பிளாஸ்டோசிஸ்ட் வில் ஹேப்பன். அண்ட் அதுக்கு பிறகு சைல்டு ப்ரொடக்ஷன், தட் இஸ் பேபி க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். சரியா? பிளாஸ்டோசிஸ்ட். இந்த இடத்துல இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து இப்போ தேர்ட் பேரண்டோடு, இது வந்து நார்மல் பேரண்ட், இது வந்து தேர்ட் பர்சன். ஸோ அதான் 3 பேரண்ட் பேபி சிஸ்டம். யூகே தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி இதை அடாப்ட் பண்ணி இப்போ வந்து 8 குழந்தைங்களுக்கு வந்து ஈல்டு பிறந்திருக்காங்க. 8 குழந்தைங்க அப்படி பிறந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ அது நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் படிச்சிருக்கோம், இது கிளாஸ் நோட்ஸ் தான். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஐஎன்எஸ் நிஸ்தார் டிரைவிங் சப்போர்ட்ஸ் வெசல். இது வந்து சப்மரைன்ஸில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும்போது, சப்மரைனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது போய் ஹெல்ப் பண்ணக்கூடியது. அவ்வளோதான், நேம் சேக் இஸ் எனாஃப். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் குஜராத்தோட யுனைடெட் நேஷன் நம்ம படித்தோம். யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய டிப்ளமசி ஷிஃப்ட்டு நம்ம யுனைடெட் நேஷனில் 193 மெம்பர்ஸ் ஆர் தேர். அது மாதிரி யூஎன்எஸ்சியில் வி ஹேவிங் ஹவு மெனி மெம்பர்ஸ்? யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு 193 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2/3 மெம்பர்ஸ் நீட் டு ஓட், இல்லைன்னா அப்ஸ்டெயின் பண்ணுவாங்க, ஓட்டிங்கில் டிசென்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி யூஎன்எஸ்சி ஹேவிங் 10 + 5 + P5 + 10. கரெக்ட் தானே? ஸோ யூஎன்எஸ்சி வில் ஹாவ் P5 + 10 countries. இப்போது இந்த P5 countries ஆர் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ், 10 countries வந்து நான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ். அது மாதிரி யூஎன்ஜிஏல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுற ஓட்டிங். இப்போ இந்தியா வந்து இதில் ஓட்டிங் பண்ணுறதுல நம்ம முன்னாடி இருந்த ஸ்டாண்டை எடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய இதுக்கு வந்து முன்னாடி எஸ் சொல்லிகிட்டு இருப்போம், இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அதான் டிப்ளமேட்டிக் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆர்டிக்கிள் அதை தான் சொல்லுது. கிட்டத்தட்ட 5500 ரெசல்யூஷனில் 56% நம்ம 5500 ரெசல்யூஷன் இது வரைக்கும் நம்ம முடிவெடுத்ததில் தெர் இஸ் அ முன்னாடி எஸ் சொல்கிறது அதிகமாக இருந்துச்சு, இப்போ வர வர கம்மியாகிட்டு இருக்கு. நம்மளோட டிப்ளமசி வந்து ஷிஃப்ட். அதுக்கு காரணம் என்னென்னா வெஸ்டர்ன் டாமினன்ஸ் ரெசல்யூஷன்ஸ். முன்னாடி வெஸ்டர்ன் டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு நம்ம இந்தியா மேலே, இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா வி ஹாவ் செல்ஃப் ரிலையன்ஸ். நம்மளோட ஐடியாஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையுமே இப்போ பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூவில் கூட வி ஆர் டேக்கிங் டிஹைஃபனேட்டட் பாலிசி. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போது இட் வில் ஹெல்ப் டு டூ நம்மளோட ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, இண்டிஜினஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா எந்த ஒரு கண்ட்ரியும் சாராமல் முடிவெடுக்கிறது நம்ம ஹெல்ப் பண்ணுது. டிபெண்ட் இல்லாமல் இண்டிபெண்ட் டிசிஷன் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஏன் அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க. போலரைஸ்டு குளோபல் ஆர்டர், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ, அது மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டில் தட்ஸ் எ டிவைட், போலரைஸ்டு வேர்ல்டு. அது மாதிரி வாய்ஸ் ஆஃப் எனர்ஜைசிங் ஆஃப் ரஷ்யா சைனா ஆக்சிஸ். ரஷ்யா அது என்ன, இது ஒரு பக்கம் போலரைஸ் ஆகுது, ரஷ்யாவும் சைனாவும். அது மாதிரி பாகிஸ்தான் இஸ் கம்மிங் டுகெதர். ஸோ இந்த ரீசனுக்காக குளோபலில் இருக்கக்கூடிய டீஸ்டபிளைசேஷனால் நம்ம இந்த மாதிரியான முடிவுகள், இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸே நம்ம அங்கே சொல்கிறோம். இந்தியாவை நீங்கள் முன்னாடி மாதிரி லைக் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற ஸ்டேட்டஸில் புஷ் பண்ணி தள்ளாமல் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் டிசிஷன்ஸ். நம்ம அந்த டிசிஷன்ஸ் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் குஜராத்தோட ட்ரைபல் ஜினோம் ப்ராஜெக்ட். இந்தியாவோட ஜினோம் இந்தியா ப்ராஜெக்ட் இருக்குது. ஜினோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்மளோட இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்தியாவில் இருக்கவங்களோட ஜீன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை, ஒரு சிமிலாரிட்டி இருக்கும்ல, அந்த சிமிலாரிட்டி ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை விதமான சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சர்வே எடுக்கிறதுக்காக ஜினோம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2020 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோட ஜெனட்டிக்கல்
டேட்டாஸ் நமக்கு தெரிய வரும். அதன் மூலமாக நம்ம என்ன மாதிரியான மெடிசின் இவங்களுக்கு சூட்டபிள் ஆகும், ரிசர்ச் பர்பஸுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். அது மாதிரி இப்போ குஜராத் வந்து ஒரு ட்ரைபல் அவங்க அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளுக்கான டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஜினோம் ஆஃப் குஜராத் ட்ரைபல் ஜெனோம் சீக்வன்சிங் அப்படின்னு பேர். 2025-26 5 வருஷமாக இந்த ப்ராஜெக்டை பண்ண இருக்காங்க. 15% ஆஃப் த குஜராத் பாப்புலேஷன் ட்ரைபல், 1 crore மேலே பாப்புலேஷனுக்கு 4158 இண்டிவிஜுவல்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண பிளட்டு, ஸ்டூல், அப்புறம் கைனகாலஜி டேட்டாஸ், இந்த இதிலேருந்து தான் இந்த ஜெனட்டிக்கல் டேட்டாஸ் எடுக்க இருக்காங்க. ஸோ இது எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்லேருந்து அவங்கள காப்பாற்றுறது, ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் சிக்கிள் செல் அனிமியா இஷ்யூஸ், இந்த மாதிரி ஹெரிடிட்டரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுலேருந்து அவங்கள காப்பாற்றுற ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜினோம் இந்தியா ப்ராஜெக்ட்டும் படிச்சுக்கோங்க. குஜராத் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் அதை பண்ணுறாங்க, தனியாக பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. According to the Article 110 of Indian Constitution, who decides whether bill is a money bill or not? So options are A, the President of India, B வந்து Rajya Sabha chairperson, C Supreme Court, fourth வந்து Speaker. So question number 2. So which of the following sectors covered by the Aditi scheme, that is assistance in deploying energy efficient technologies in industries and establishment? So first one bricks, second chemicals, third one the fishery, fourth one the food processing, fifth one the leather, sixth textiles, seventh glass. Select the correct answer using the code given below. Options are A 1, 2, 4 and 5 only, C B 2, 3, 5, 6 and 7 only, C 1, 3, 4, 6 and 7 only, D all of the above. Question number 3, with reference to the Anushandhan National Research Foundation, ANRF, consider the following statements. Statement number 1, it has been established with ANRF 2023 Act under the Department of Science and Technology. Statement number 2, the Science and Engineering Research Board established in 2008 has been subsumed in the ANRF. So which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4. So again the Aditi question. Aditi scheme, consider the following statements. Statement number 1, it has been launched by the Union Ministry of Power in collaboration with the Bureau of Energy Efficiency. Statement number 2, it aims to accelerate the adoption of the advanced energy efficient technologies across India's micro, small, medium enterprises sector to reduce overall energy consumption. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5. With reference to the PM Dhan Dhanya Krishi Yojana, which of the following statement is are correct? Statement number 1, it is inspired by aspirational district program of Niti Aayog. Statement number 2, it will be implemented over a period of 6 years starting from 2025-26. So select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A. Question number 2, answer is A. Question number 3, answer is B. Question number 4, answer is B. Question number 5, answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.